அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது தண்ணீரின் மூலம் 9 கிரகங்களையும் திருப்திப்படுத்தி வெற்றி பெறும் ரகசியம் இருக்கு. எல்லா மனிதருமே என்ன சொல்றாங்கன்னா கோவில்ல தான் நீங்க அபிஷேகம் பார்த்துருப்பீங்க. வீட்டில் யாருமே என்ன சொல்றாங்கன்னா சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதனால் என்ன வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை தெரிந்து கொள்ளும். முக்கியமானது, ரொம்ப சிம்பிள். இத எல்லா மனிதனுமே டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எந்த சட்டமுமே கிடையாது. அப்ப சூரியன் மூலமாக நாம் ஒரு வெற்றி கிடைக்கணும். சூரியன் மூலமாக ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, சூரியன் நம்ம ஜாதகத்துல வீக்கா இருக்கு, நேசமாயிருக்குன்னு வைங்களேன். நேசமாயிருக்குன்னா என்ன சொல்றாங்கன்னா, நேசம் அப்படிங்கிறது நேசம்தான், ஆனால் பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். நேசமான கிரகம்தான் பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். அப்ப என்ன சொல்றான்னா, எப்பயுமே சூரியன் நேசமானவர்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாலும் முதல்ல எந்திரிச்சு குளிச்சுட்டு, சரி ஐயா என்னால் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாது அப்படின்னா, நல்லா கை கால் மூஞ்சியெல்லாம் நல்லா கழுவிட்டு நெத்தியில திணிக்கான திருநீரை பூசிட்டு சூரியனுக்கு ஒரு சின்ன பஞ்சபாத்திரம் எடுத்து காலையில் என்ன சொன்னா, சூரியனுக்கு என்ன சொன்னா, அந்த சூரியனை பார்த்து பூமியில் என்ன சொன்னா அந்த தண்ணீரை கையில் வைத்து விட வேண்டும். இடது கையில் அந்த இதை பஞ்சபாத்திரத்தை வச்சுட்டு வலது கை மூலமா சூர்யாவை போற்றி, சூர்யா போற்றி, சூர்யா போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய் போற்றி அப்படின்னு சொல்லி வெட்டேர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் போயிடும். நேசமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நேசமான கிரகத்திற்கு சூரியன்னா காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிங்க. நேட்டா சூரியனுக்கு அர்க்கயம் அப்படிம்பாங்க, ஹர்க்கயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் என்ன சொன்னா அவருக்கு ஆராதனை பண்ணுவதற்கு தண்ணீரை ஒரு பஞ்சபாத்திரத்துல வச்சு சூரியனை பார்த்து நம்ம என்ன சொன்னா கணம் பண்ணினோம் என்று சொன்னால் சூரியனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் நம்மளை விட்டு பஞ்சாய் பறந்துவிடும். அதற்கடுத்து சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சு. சில ஜாதகங்கள் சந்திரன் அம்சத்துல போய் என்ன சொன்னா, எங்க 4ஆம் பாதத்துல 4ஆம் பாதம் என்பது ஜலராசியா இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்திலும் என்ன சொன்னான்னா ஒரு கிரகம் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்தால், இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, அவனை போட்டு நக்கும்னா பிச்சை எடுத்துரும். ஆனா பிச்சை எடுத்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். நீங்க அடி வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, அடி வாங்குவது யோகத்தை பெறுவதற்கு தான். ஆனால் சந்திரன் ஒரு கிரகம், எந்த கிரகமாக இருக்கட்டும், 4ஆம் பாதம் என்று வந்துவிட்டால் அது ஜலராசியில தான் போய் உட்கார்ந்துரும். அந்த ஜலராசியில தான் சனி இருக்காரு. அப்ப யாருடைய ஜாதகத்தில் ஜலராசியில் போய் அம்சத்துல பாருங்க, ஜலராசி என்று சொல்லக்கூடிய கடகத்தில் கிரகம் இருக்கிறதா, விருச்சிகத்தில் கிரகம் இருக்கிறதா, மீனத்தில் கிரகம் இருக்கிறதா என்று பாருங்க. இந்த கிரகம் எதுன்னு பாருங்க, அதன் மூலமாக உங்களுக்கு அடி உண்டு, உண்மையாகவே உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, சந்திரன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போச்சு, கடகத்திலேயோ அம்சத்திலேயோ கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ போய் உட்கார்ந்துருச்சுன்னா என்ன சொன்னா அது ஒரு விதத்தில் என்ன சொன்னா 4ஆவது பாதத்தில் உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க சிவலிங்கத்திற்கு டெய்லி என்ன சொன்னா சிவலிங்கத்தை வீட்டிலே எடுத்து வைங்க. சிவலிங்கத்திற்கு வீட்டிலே தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தில் என்ன சொல்றான்னா கடகத்தில் உட்கார்ந்திருக்கின்ற கிரகம், இப்ப கடகத்தில் உட்கார்ந்திருக்கிற கிரகம் ஒண்ணு சூரியனா கூட இருக்கலாம்,
சந்திரனா கூட இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம், புதன் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், சனி இருக்கலாம், குரு இருக்கலாம், ராகு கேதுகள் இருக்கலாம். அப்ப சூரியன்னா சிவன், சந்திரன்னா அம்பிகை, அம்பிகைன்னா சின்ன சாத்மீகமான அம்மன், செவ்வாய்னா முருகப்பெருமான், புதன்னா பெருமாள், குருன்னா ஏதாவது என்ன சொல்லலாம்னா சாத்மீகமான ஒரு சித்தர் படம். சித்தருடைய உருவங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகளில் ஒருவருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தெரியுது, யாரு? சாய்பாபாவுக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா குரு, அந்த குரு என்று சொல்லக்கூடியது சாய்பாபா. சனி என்று சொல்லக்கூடியதற்கு என்ன சொல்லலாம்னா சனிக்கு என்ன சொல்றான்னா எல்லைக்காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய சின்ன கருப்பசாமி வச்சுக்கலாம். ராகுக்கு துர்க்கையை வச்சுக்கலாம், சின்ன துர்க்கையை வச்சுக்கலாம். கேதுவுக்கு என்ன சொல்றேன்னா சின்ன விநாயகரை வச்சுக்கலாம். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் மீனத்திலோ கடகத்திலோ விருச்சிகத்திலோ கிரகம் இருந்தால் அது உங்களை துன்பப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். துன்பம்னா சரியானது, நல்லா படுத்தும். அப்ப படுத்தோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா இதை களையணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா எந்த கிரகம் கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குண்டான சின்ன விக்கிரகத்தை ரெடி பண்ணி நீங்கள் அதற்குண்டான கிழமைகளில் தண்ணீர் அபிஷேகம் பண்ணினீர்கள் என்று சொன்னால், தண்ணீர் அபிஷேகம் அது இளநி தண்ணியா கூட இருக்கலாம், பன்னீரா இருக்கலாம், நல்ல வாட்டர் சுத்தமான வாட்டரா இருக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி கலந்து கூட என்ன சொல்ல நீங்க அபிஷேகம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அந்த கிரகத்துடைய கர்ம தாக்கங்கள் உங்களை கண்டிப்பாக குறைக்கும். சரியா? இப்படி பண்ணுங்க. அதுக்கடுத்து செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டது அப்படின்னா, இந்த செவ்வாய் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், செவ்வாயால் நமக்கு பாதிப்பு இருக்கிறது. அப்ப பாதிப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா மக்களுக்கு குடிநீர் அப்படிங்கறத என்ன சொல்றான்னா, யாராவது என்ன சொல்றான்னா தேவைப்படுபவர்களுக்கு 1 லிட்டர் தண்ணி வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் கொத்த வேலைக்கு போறார், ஒரு லேடிஸ் என்ன சொன்னா 10 பேர் வேலைக்கு போற, ஏன் பிள்ளைல இருந்தாங்க தண்ணி பாட்டில கொண்டு போங்க அப்படின்னு அந்த செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் கெட்டு இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் தண்ணீர் தானம் பண்ணுவதால் தொழிலாளர்கள்னா காட்டுல போய் வேலை பார்க்கிறவங்க, கொத்த வேலை பார்க்கிறவங்க, இவர்களுக்கு தண்ணீர் தானம் பண்ணலாம். தண்ணீர் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும். அதற்கடுத்து இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் கெட்டிருக்கிறது, பகை வீட்டில் இருக்கிறது. என்ன பண்றது? நமக்கு புதன் எந்த ஒரு கிரகம் கேட்டாலும் அதோடைய நம்ம பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். அப்போ புதன் ஜாதகத்துல கெட்டு போச்சு அப்படின்னா என்ன சொன்னா டெய்லி துளசிக்கு தண்ணி விடுங்க. ரொம்ப இலகுவான பரிகாரம், துளசிக்கு தண்ணீர் விடுங்கள். அப்ப துளசிக்கு தண்ணீர் விட 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 புதனுடைய நம்ம ஜாதகத்தில் புதன் வலிமை இல்லாமல் இருந்தது என்று சொன்னால், புதனை கடகம் விருச்சிகம் மீனத்தில் போய் உட்கார்ந்து விட்டார் என்று சொன்னால் துளசிக்கு தாராளமா தண்ணி விடுங்க. கண்டிப்பாக என்ன சொல்லணும், உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக குறையும். அதற்கடுத்து குரு ஜாதகத்தில் என்ன சொன்னால் நீசமாகிவிட்டார். குரு ஜாதகத்தில் நீசமாகிவிட்டார். குரு 6-8-12 மறைந்து விட்டார். குரு 6-8-12 மறைந்து விட்டார் என்று நீங்கள் கவலை கொள்ள தேவையே இல்லை. கண்டிப்பாக வாழை மரத்திற்கு டெய்லி தண்ணீர் விடுங்கள். ஒரு ஜாதகத்தில் என்ன சொன்ன, உங்க ஜாதகத்துல குரு கெட்டு போயிருக்கிறாரு, பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்று சொன்னால் வீட்டில் ஒரு வாழை மரம் வைங்க. மாடியில கூட ஒரு தொட்டி ஒன்று ரெடி பண்ணி அந்த தொட்டியில வாழை மரம் வைங்க. வச்சு நித்தமும் தண்ணீர் விட்டால், வாழை மரத்திற்கு தண்ணீர் விட 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 என்ன சொன்னான்னா உங்க ஜாதகத்தில் குருவால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து நீங்கள்
சரி பண்ணி விடுவீர்கள், சரி பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டிருந்தால், அப்ப சுக்கிரன் கெட்டிருந்தால் என்ன சொல்றான்னா வந்து என்ன செய்யணும்? சுக்கிரன் வந்து ஜாதகத்துல கெட்டு போயிருக்கு, நீசமாயிருக்கு, 6, 8, 12 மறைஞ்சிருக்குது. இதனால் வாழ்க்கையில் வந்து பண போராட்டமும் குடும்பத்தில் போராட்டமும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அப்ப என்ன சொல்றான்னா, அந்த பெண்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, தூய்மை பணியாளர்களில் பொதுவாக யங் சேப்ஸ் இப்ப இருக்காங்க, யங் சேப்ஸ், யங்கான லேடிஸ் இருக்காங்க. அவர்களுக்கு இனிப்பான சர்பத்து அல்லது இனிப்பான பானம், இனிப்பான பானம் எத்தனையோ இருக்கிறது. அப்படி நீங்க போகும்போது ஒரு 40 ரூபா தான் ஒரு பாட்டில். மாசா வந்து என்ன சொல்றேன்னா வந்து 40 ரூபா தான், 7up 40 ரூபா தான், அதுக்கடுத்து லெமன் ஃப்ளேவர் 40 ரூபா, 1/2 லிட்டரு. நீங்கள் வந்து என்ன சொன்னா அந்த வெள்ளிக்கிழமையில் வந்து என்ன சொன்னா அந்த மக்கள் வந்து என்ன சொன்னா சனியாதிபத்தியமுடைய வேலையை பார்த்தாலும் அவர்களுடைய வயது என்பது ஒரு 45 வயசு கீழே இருக்கணும். அதே சமயத்துல மெனோபாஸ்னா தலைக்கு ஊற்றுகின்ற பெண்ணா இருக்கணும். 50 வயசுக்கு மேல தலை குத்தாதவர்களுக்கு போய் கொடுத்தால் வந்து அதை சொன்னா அது ஆதிபத்தியம் வேற மாதிரி மாறிடும். அப்ப நீங்கள் வந்து யங் ஷேப்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்து கொடுக்கலாம். இல்லைன்னா இளம் பெண்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது உறவின் முறையில கூட இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம், சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு இருந்தால் அந்த கிரகத்தை திருப்திப்படுத்துவதுதான் இது. அதற்கடுத்து என்ன சொல்ற, சனி தொழில பிரச்சனை, சனி தோஷம் உடையவர்கள், சனி ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவர்கள், ஜாதகத்தில் சனி கெட்டிருந்தால், ஜாதகத்தில் வந்து சனி பிரச்சனைக்குரியவராக நமக்கு தெரிந்தால், நீங்கள் என்ன சொல்றான்னா சனிக்கிழமைகளில் அரச மர வேர்களுக்கு, அரச மரத்துக்கு ஒரு கடு தண்ணி ஊத்துங்க. சனியோடைய தொந்தரவு, சனியோடைய பிரச்சனை, சனி கொடுக்கக்கூடிய துன்பங்கள் நம்மை விட்டு ஓடிவிடும். அதற்கடுத்து ராகு நம்ம ஜாதகத்துல கெட்டு போச்சு. ராகுவால் நாம் வந்து என்ன சொன்னோம், போகம் சார்ந்த பிரச்சனைகள், யோகம் இல்லாமல் விரக்தியாக இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கெல்லாம் இது பஞ்சனையில் படுத்து உருள முடியுமா என்று சொல்லக்கூடிய ஏக்கம் இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா, பறவைகளுக்கு உங்க வீட்டு மாடியில ஒரு மண் சட்டியில தண்ணீர் வையுங்கள். அது குடித்து விட்டு போக 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 உங்களுக்கு கஷ்டம் குறையும், ராகுவால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தீரும், நிறைய விஷயங்கள் சரியாகும். அதுக்கடுத்து கேது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொன்னா, கேது ஜாதகத்தில் கெட்டு போய்விட்டது, கேது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறது, அல்லது கேது லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த 2 பத்தில் கேது இருப்பது தொழிலை வந்து ரொம்ப சப்பளிச்சு விட்டுரும். கேது 2 பத்தில் இருப்பது தொழிலை சப்பளித்து விடும். அப்ப அந்த கேது என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய கிரகம் வந்து நமக்கு வந்து வலிமையை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, முடக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாய்க்கு பிஸ்கட் போடும். நாய்க்கு வந்து என்ன சொன்னா, பிஸ்கட் போடுவதோடு மட்டுமல்லாமல் நாய்க்கு தண்ணீர் வைக்கணும். இது எந்த விதத்தில் சாத்தியக்கூறுகள் என்பது, நாய்க்கு பிஸ்கட் போட்டுடலாம், நாய்க்கு எப்படி வந்து தண்ணி வச்சு அது எங்க வந்து குடிக்க. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி கேது கெட்டிருந்து நாய்க்கு தண்ணீர் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி உருவாக்கி கொள்வீர்களோ, அது உங்களுடைய இருப்பிடம் சூழ்நிலைகளுக்கு தக்க ஒரு ஆதிபத்தியம் உடையது. அல்லைன்னா நமக்கு வந்து என்ன சொன்ன, தண்ணீர் தானே, அப்ப நாய்க்கு பால் ஊத்தலாம், அது ஜலம் தானே. அப்ப நாய்க்கு வந்து என்ன சொன்னா, ஒரு சட்டியில வந்து என்ன சொன்னா தண்ணீர் ஊற்றலாம், இது என்ன சொன்னா பால் ஊற்றலாம், கொஞ்சம் இனிப்பு சேர்த்துன்னா நல்லா சப்பி நக்கி நல்லா குடிச்சிரும், அந்த மாதிரி செய்யலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதெல்லாம் கிரகங்களை வலிமைப்படுத்தக்கூடியதும்
கிரகங்களை திருப்திப்படுத்த நமக்கு என்ன குறை இருக்கிறதோ, எந்த கிரகம் நமக்கு குறை செய்து கொண்டிருக்கிறதோ, நம்மளுடைய தனஸ்தானாதிபதி நமக்கு குறை செய்து கொண்டிருக்கிறார், நம்மளுடைய லாபஸ்தானாதிபதி குறை செய்து கொண்டிருக்கிறார், நம்முடைய புத்திரஸ்தானாதிபதி நமக்கு குறை செய்து கொண்டிருக்கிறார். எந்த கிரகமாக இருந்தாலும் இந்த 9க்குள் தான் அந்த கிரகம் இருக்க வேண்டும். நான் சொன்ன நடைமுறையை கடைபிடியுங்கள். கண்டிப்பாக நீங்களும் எல்லோரையும் மாதிரி வெற்றியாளராக இந்த சமூகத்தில் வந்து இலகுவான பரிகாரம் செய்து வெற்றியாளராக உலாவலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.